கிருஷ்ணகிரி அருகே கருவின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வந்த மெடிக்கல் கடைக்காரர் கைது செய்யப்பட்டார். இதில் தப்பி ஓடிய மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். காவேரிப்பட்டினம் பகுதியில் மெடிக்கல்ஸ் வைத்திருப்பவர் பாலமுரளி. இவரது மெடிக்கலில் சுகாதார பணிகள் இணை இயக்குனர் தலைமையில் மருத்துவ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கிருந்த இருவர் தப்பி ஓடிய நிலையில் குழந்தையின் பாலினம் கண்டறியும் கருவி உள்ளிட்டவை இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அனைத்து மருத்துவ உபகரணங்களையும் பறிமுதல் செய்து மெடிக்கலுக்கு சீல் வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நகராட்சி கழிப்பிடத்திற்கு கட்டணம் பெறுவது தொடர்பாக கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் பெரியார் நகர் பகுதியில் நகராட்சி பொது கழிப்பிடத்தை 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் எடுத்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் கழிப்பிட கட்டணத்தை முறையாக தரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகராறு ஏற்பட்ட நிலையில் கோவில் பகுதி அருகே இருசக்கர வாகனத்தில் பெரியசாமி வந்தபோது பாலாஜி உள்ளிட்ட நண்பர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த பெரியசாமி ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக வாங்கி சென்ற 250 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மே 1 மதுபான கடைகள் மூடப்படுவதால் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக 35,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை ஆட்டோவில் கடத்தி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் வேலனை கைது செய்த போலீசார் மது பாட்டில்களை வாங்கி வர சொன்ன ரவி என்பவரை தேடி வருகிறார்கள். சென்னையை அடுத்த பல்லாவரம் கான்டோன்மெண்ட் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனை பார்த்த பொதுமக்கள் இதுகுறித்து தாம்பரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். குப்பை கிடங்கில் தீ அதிக அளவில் பரவியதால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.